நம்ம இப்போ என்ன பார்க்க இந்த ராஜ்யசபா ட்ரெய்லர் இருக்காங்க 2.1ன்ட்டு பிரபாஸ் மாருதி தமிழ் மியூசிக்கில் வரப்படும். இதில் வந்து எல்லாமே இருந்துச்சு. சாங்ஸ் வைஸாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு டைட்டில் ப்ரோமோன்னு இருந்தாங்க, அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு ஹாரர் ஒரு காமெடி சேனலில் பார்த்தேன் எப்படி இருக்கு பற்றில அந்த படத்தோட ட்ரெய்லர் இருக்கும். 3.12 மினிட்ஸ் இருக்காங்க ட்ரெய்லர். ரியல் எக்ஸாம் அந்த ட்ரெய்லர் வாங்க எப்படி இருக்குன்னு தெரியல. 1 2 3 லெட்ஸ் கோ ஸ்டார்ட். சாரி. பாட்டிமா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்கிற. கங்கம்மா, உன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லவ் யூ. ஆகட்டும் ராஜா சாப். கனகராஜ், எனக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆசை. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண. சிக்குன்னு தானா வந்து பொருள மாட்டிக்கிட்ட. மிஸ் யூ டூ ராஜா சார். இந்த வீடு ஒரு மாய வீடு. இங்க வரத்தான் முடியும். வெளியே போனா உங்க தாத்தாவோட கையெழுத்து வேணும். ஆர்கிடெக்சர் ஒவ்வொன்றுத்தையும் ஹிப்னடைஸ் பண்ணி நீங்க ஒரு டிரான்ஸ்குள்ள மாட்டிக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். தாத்தா வந்துட்டாண்டா. யாரு எதுல வீக்கா இருக்காங்களோ அதைத்தான் டார்கெட் பண்றாங்க. சாதாரண பெண் கங்கம்மா கிடையாது, கங்கா தேவி. தேவநகர சமஸ்தான ஜமீன்தார் ராணி கங்கா தேவி. உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தில் இருக்க நாம எங்க அவன் கூட சண்டை போடணும். இங்கிருந்து உன் கால் நகரணும்னா அதுக்கு என்னடா இப்ப? He took him into his trance. நைஸ் ட்ரைலர். என்ன சொல்கிறது, ஒரு காமெடி, ஒரு ஹாரர் ஜனர், அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங், அதில் லவ், அதுக்கப்புறம் பாட்டிமா வர்றது. அந்த விஷுவல்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நைஸ் விஷுவல்ஸ். அந்த முதல்ல சொல்லி போகிறதா இருக்கட்டும், அந்த ட்ராகன்ஸ் வர்றதா இருக்கட்டும், அந்த பேய் அனிமல்ஸில் வரட்டும், வெரி வெரி நைஸ் ஃபார் த சிஜி டிபார்ட்மெண்ட். அந்த பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கலர் கிரேடிங் ஆகட்டும், பிரபாஸோட அந்த ஹியூமர் சென்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு படத்தில். என்ன சொல்கிறது, ப்ரொடக்ஷன் வைஸாக பெரிய படமாக இருக்குது. Jan 10th ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பராசக்தி எதுவும் வருது நினைக்கிறேன் ஒரே டைமில். பிரபாஸுக்கு இது ஒரு படம் ஒரு ஹிட்டான படமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சமீபத்தில் வந்த ஒரு அது நல்ல படம் பூஸ்திரியோ வந்துச்சு, சரியான எனக்கு ஞாபகம் வரல. அந்த படமும் நான் எதிர்பார்த்தேன், அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு ராஜ்யசபாவில் இருக்கும்போது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஸ்டோரி வைஸாகவும் சரி, அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்ஸ் இதை பயங்கரமாக இருக்குது. அதை வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர 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 வெரி வெரி எக்ஸைட் ஃபார் த ராஜ்யசபா. எப்படி இருக்க போகுது தெரியல. ஃபஸ்ட் ட்ரைலரும் இதில் இருக்கிறது பயங்கரமாக இருக்குது.
அந்த பேய் வரதா இருக்கட்டும், ட்ராகன்ஸ்லாம் வரதா இருக்கட்டும். ஆனால் முதல்ல பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சத்தியமாக தெரியல. ஒரே நிமிஷம் மாட்டேன். முதல்ல ஷார்ட்டை மட்டும் வரேன். அது நேச்சுரலாக இருக்குது. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இது. அது நான் தான் சிஜியில் பண்ணியிருந்தாலும் அந்த விஷுவல்ஸ் நம்ம பார்க்கும்போது உண்மை நம்ம நம்ப வைக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பிரபாஸ் வந்து பண்ணுறாரு நல்லா வெரி வெரி ஸ்மார்ட்டாக க்யூட்டாக இருந்துச்சு அவர் பண்ணுறதா இருக்கட்டும். இட்ஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த படம் நல்லா போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். இட்ஸ் வெரி வெரி நைஸ். இட்ஸ் நைஸ் ட்ரைலர்ஸ் கட்டிங். 3 மினிட்ஸ்னால் ரொம்ப லென்த்தாக போகும், அப்படியே வேலை போகும் பார்த்தேன். ரொம்ப கிறிஸ்பாக நீட்டாக இல்லை ஓரளவுக்கு ஸ்டோரி எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஜானர்லாம் படத்தில் இருக்குன்னு கீழே தெரிஞ்சிச்சு. பார்க்கணும். ராஜசபா பராசக்தி 2 படமும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பராசக்தி பார்த்துட்டு ராஜசபா பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கிற படம். மை ஹோப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ராஜசபா படம் தான் தெரியும் எப்படிக்கிட்டு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார்